ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கம் மல்லி அழுதுட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் விஜய் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்காரு யோசனையாக. இன்னொரு பக்கம் ரஞ்சிதாவுக்கு நலங்கு வச்சிட்ருக்காங்க. ரஞ்சிதாவுக்கு நலங்கு வைக்கிறத வெண்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, அப்பா ரஞ்சிதாவை கல்யாணம் முடிச்சாங்கன்னா எனக்கு தான் அவங்க சித்தியாக வருவாங்க, அப்போ மல்லி எனக்கு அம்மாவை வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நலங்கு ஃபங்க்ஷனில் ரஞ்சிதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் வெண்பா ஒவ்வொன்றா யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. மல்லி மட்டும் தான் அம்மாவை வரணும், வேறு யாரும் அம்மாவை வரக்கூடாது, இந்த கல்யாணம் எப்படியாவது நிற்கணும், அது நான் தொலைஞ்சா மட்டும் தான் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒளிஞ்சா மட்டும்தான் என்னால் யாரையுமே கண்டுபிடிச்சிக்கிட மாட்டாங்க, அப்போ தான் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பீரோவில் போய் ஒளிஞ்சிக்கிடுதா, கதவு சாத்திக்கிடுதா. திடீர்னு விஜய் வெண்பாவை தேடிட்டு வராங்க. ஆனால் வெண்பாவை காணலை. வெண்பா ரொம்பவே மூச்சு விட முடியாமல் ரொம்பவே சிரமப்படுறாங்க. விஜய் ஒவ்வொரு பக்கமாக தேடி பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்குறாங்க, வெண்பா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் உள்ளவங்களும் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் வெண்பாவை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க? விஜய்க்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாணம் நடக்குமா, இல்லை விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் நடக்குமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.